அம்மா ரோஹிணி, நான் அம்மாவுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வர்மா அப்புறம் அந்த நாகம் வலுக்கட்டாயமா பெரிய பாட்டிக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க குணமாக கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் வர்மா மருந்த பிரசாதத்துல கலந்து கொடுக்குறாரு. நீங்க இந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்க, நான் அதை பாட்டி கிட்ட கொடுத்துறேன். மம்மி நீங்க எதுக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு? பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. நான் பாட்டியோட ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ அவருக்கு டீ காஃபி ஏதாவது சாப்பிடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, எனக்கு அந்த பொண்ணை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனிமே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நாங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம ரோஹிணி குணமாயிடுவா. அதுக்கப்புறம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம். நீங்க கவலைப்படாம இருக்க பாட்டி. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். இன்னைக்கு ராத்திரி சரியா 8 மணிக்கு நான் வீட்ல இருந்து வெளியே போவேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணுமா? ஆனா எதுக்கு மேடம், என்னாச்சு? கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சிலரோட அடையாளங்களை நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க பார்வை ஏன் மேல இருக்கும், ஆனா உங்களுடைய பார்வை அவங்க மேல இருக்கணும். அவங்க கிட்ட என்னுடைய விலை உயர்ந்த பொருள் இருக்கு, என்னுடைய பெட்டி. என் பெட்டி அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால அவங்களை எதுவும் செய்ய முடியாது. அந்த பெட்டி மட்டும் என் கையில கிடைச்சிருச்சுன்னா அவங்கள நான் உயிரோடவே விட மாட்டேன். ஆனா மேடம், உங்ககிட்ட மோதுற அளவுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை இங்க நான் கூப்பிட்டு இருக்கேன். அவங்க எதிரில வரவே மாட்டாங்க. ஆனா பின்னாடி இருந்து நீங்க அவங்கள கண்காணிக்கணும். அவங்கள பத்தின முழு விவரத்தையும் எனக்கு கொடுக்கணும். சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். என் கூட இந்த விளையாட்டை யாரு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன். ரோஹிணி, என்ன விஷயம் ரோஹிணி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உட்காருமா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இவங்க எல்லாம் லேட்டா தானே வரேன்னு சொன்னாங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க. இவ எப்படி இப்ப கோயிலுக்கு போவா?
அது நான் ரோகிணி எதுக்கு உனக்கு இவ்ளோ டென்ஷன்? என்னாச்சு உனக்கு? சின்னத்த இங்க யாருமே இல்லையா, அதோட இன்னைக்கு பண்டிகை நாள் வேற. என் மனசே சரியில்லை. அடிக்கடி உங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வர மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் நான் வந்து கதவை திறந்தேன். அப்போ கதவை திறந்து எங்களை பார்த்ததும் நீ அதிர்ச்சி அடைஞ்சிட்டியா? என்னம்மா இதெல்லாம்? இதுல அதிர்ச்சி அடைய என்ன இருக்கு? சரி, இந்த சாமி பிரசாதத்தை சீக்கிரம் சாப்பிடு. ம்? பிரேம், இந்த பிரசாதம் சாப்பிடு. இந்தாப்பா. என் பெட்டியை நான் எடுக்கிறதுக்கு நான் கோயிலுக்கு போய் ஆகணும். ஆனா எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி வெளியே போகிறது? என்ன காரணம் சொல்வேன்? ரோஹிணி, அம்மாவோட உடம்பு எப்படிமா இருக்கு? அவங்க நல்லா இருக்காங்க. நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். சுஜாதா, நானும் உன் கூட வரேன். சரி. அப்புறம் உமா, பவி, ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி அத்தை. வாங்க போலாம். டிராவல் பண்ணதுல ரொம்ப களைப்பா இருக்கு இல்லையாக்கா? ரோகிணி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு டின்னரை நீ சமைச்சிடுறியா ப்ளீஸ்? நானா? ஆமா ரோகிணி, நான் வண்டியிலேயே டிராவல் பண்ணதுனால எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் நம்ம வெளியில சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு. ஆனா நான் சொன்னதை யாரும் கேட்கல. ஒருவேளை அண்ணன் நாணயத்தை பார்த்து ஏதாவது பண்ணாருன்னா அது கண்டிப்பா அண்ணன் சும்மா விடாது. ஆனா எல்லாரும் சொன்னாங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு. இங்க பாருங்கண்ணா, இவங்க யார் சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரியில ஒருவேளை இன்னைக்கு ரோகிணி அவ கையாலே நமக்காக சமைச்சா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல ரோகிணி, உன் கையால செய்யற அந்த கோவா மட்டர் பன்னீர் அப்புறம் அந்த ஸ்பெஷல் பருப்பு பாயசம் கண்டிப்பா உன்ன மாதிரி டேஸ்டா சமைக்க முடியாது. பிரமாதமான ஐடியா கொடுத்திருக்கீங்க அண்ணி. ரோகிணியோட சமையல இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். என்ன? கண்டிப்பா. ஒருவேளை சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணனா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சேன்னா என்னால கோயிலுக்கு போகவே முடியாது. அப்புறம் அந்த ஆளுங்க என் பெட்டி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என்னாச்சு ரோகிணி? என்னாச்சு ரோகிணி? இல்ல ஒண்ணும் இல்ல. ரோஹிணி, ரோஹிணி என்னமாச்சு? இல்ல அது எனக்கு விரதம் இருக்கேன்ல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. நீ ஏமா இவ்வளவு டென்ஷனா இருக்க? இவங்க சாப்பாடெல்லாம் செஞ்சிருவாங்க. உமா, பவி, யார் செஞ்சா என்ன? இல்ல வேண்டாம் அத்தை, நானே சமைக்கிறேன். ரோஹிணி, ரோகிணி, அம்மா உன்னை ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்கன்னா அப்ப நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும். நீ எதுவும் பேசக்கூடாது. வா. இப்போ நீ நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடு. சித்தார்த், எதுவும் பேசக்கூடாது. சாரி சித்தார்த், நான் உங்களையும் ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு. ஆனா என்ன பண்ணுவேன்? நம்ம 2 பேரும் நிரந்தரமா ஒண்ணு சேரணும்னா நான் கோயிலுக்கு போய் ஆகணும். பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க. சித்தார்த்,
நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்காக சாப்பாடு சமைக்கணும்னு நினைச்ச, ஆனா இப்ப சமைக்க முடியல. அதுதான் காரணம். இப்ப நீ என் கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட போற. ஹாட்டா நல்லா ரெஸ்ட். சித்தார்த், எனக்கு சின்ன மயக்கம் தானே. இப்ப நீ நிம்மதியா அங்க படுத்து தூங்குற. 1 மணி நேரத்துக்கு உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சித்தார்த், ஓகே? இல்ல, அது வெரி நைஸ். சோ அடுத்து 1 மணி நேரத்துக்கு குட் நைட். பை பை. சில பேர் அஸ்வினி டாண்ட்ரஃப் ஃபாலோ பண்ணி செய்தியை சொல்லிக்கிட்டே இரு. அந்த நாகம் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா. அவன் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே மிஸ்டர் வர்மாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். பிரச்சனை இல்லை, அவரை கேலண்டர் பார்த்துப்பான். பட் ஐ திங்க் இப்போ நாம பிளான் படி நம்ம இடத்துல போய் ஒளிஞ்சுப்போம். ரோகிணி, நீ கேட்டியா? கூடிய சீக்கிரமே நம்ம எல்லா பிரச்சனையும் தீர போகுது, எல்லா கஷ்டங்களும் விலக போகுது. ரோகிணி, ரோகிணி, டோன்ட் வரி சீமா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நம்ம ரோகிணி கண்டிப்பா குணமாயிடுவாங்க. நான் ரோகிணியை வெளியிருந்து கண்காணிக்கிறேன். நான் வந்துட்டேன். இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? என்னை எதுக்கு இங்க கூப்பிட்டு? கேலண்டருடைய அந்த பாட்டில் ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதனால அந்த நாகம் என்னோட குரலை கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல கோவில் படிக்கட்டுல ஏறி உள்ளவா. உள்ள இடது பக்கம் ஒரு கம்பம் இருக்கு, அங்க ஒரு துணியை வச்சிருக்கேன். அதை எடுத்து உன் கண்ணை கட்டிக்கோ. நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத, நாங்க சொல்றதை மட்டும் செய். யோசிக்காத, எங்களுக்கும் உனக்கும் எந்த பகையும் இல்லை. நீ ஒரு ராஜநாகம். உன் சக்தியோட ஒத்துழைப்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நீ செய்யற உதவியால உன்னோட பெட்டி உனக்கு கிடைச்சிரும். சீக்கிரம் கட்டு, எங்களுக்கு நேரம் இல்லை.
இருந்தாலும் நாகமா இருந்தாலும் விதிக்கிட்ட இருந்து நிச்சயமா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இவ எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இப்ப அனுபவிக்க போற.